அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த விருச்சிக ராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவத்துல 8வது வீடா இருக்கு. இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய். இந்த ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுஷ நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், இதெல்லாம் இந்த ராசியில இருக்கு. இந்த ராசியை பொறுத்தளவுல இந்த ராசியில இருந்து சந்திரன் நீசம் அடைகிறார். பொதுவாக இந்த ராசிக்காரங்களுக்கு 7வது வீட்டுக்கு அதிபதி செவ்வாய்ன்றதுனால இந்த ராசிக்காரங்க நிறைய பேர் காதல் கல்யாணம் பண்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அது மட்டும் இல்லாம இந்த ராசிக்காரங்க நிறைய பேர் அரசாங்க உத்தியோகங்கள்ல இருக்கிறது பார்க்க முடியும். அப்படி இல்லாட்டினா நிலம் சம்பந்தப்பட்ட உத்தியோகங்கள் இருக்கிறத பார்க்க முடியும். அவங்களுடைய ஜாதகத்துல ஒரு சில விஷயங்கள் இருந்தா அவங்க பெரிய கம்ப்யூட்டர் துறையிலையும் இருக்கலாம். ஆனா இவங்க ஒரு பெரிய பிசினஸ்மேனாகவும் இருப்பாங்க, அரசியல்வாதிகளாகவும் இருப்பாங்க. இதெல்லாம் இவங்களுக்கு இயல்பா இருக்கக்கூடிய வாய்ப்புகளா இருக்கு. இவங்களுக்கு 2வது இடத்துக்கு அதிபதியும் 5வது வீட்டுக்கு அதிபதியும் குரு பகவான்றதுனால பொதுவா இவங்க நல்லா சம்பாதிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. முதல் ஆரம்பத்துல கஷ்டப்பட்டாலும் ஒரு 20-25 வயசு வரைக்கும் அவங்க கஷ்டப்படுவாங்க. 25 வயசுக்கு மேல அவங்க நல்லா இருக்கிறத பார்க்க முடியும். இப்ப நடக்கக்கூடிய காலகட்டங்கள்ல உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான காலகட்டம் சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு 2-5க்கு அதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான் 8வது வீட்டுக்கு போயிருக்காரு. ஸோ அது ஒரு பிரச்சனை தான். அதனால எல்லா காரிய தடைகள்லாம் இருக்கும். முன்ன இருந்த மாதிரி இல்லையே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்றத பார்க்க முடியும். இவங்களுக்கு 5வது வீட்டுல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைகிறார் இந்த மாதம் 13ஆம் தேதி. அதே மாதிரி இவங்க ராசிக்கு 7வது வீட்டுல இருக்கக்கூடிய 8வது வீட்டுல இருக்கக்கூடிய சூரியன் 9வது வீட்டுக்கு போறார் இந்த மாதம் 16ஆம் தேதி. 9வது வீட்டை ஏற்கனவே இருக்கக்கூடிய புதன் வக்ரம் அடைகிறார் இந்த மாதம் 18ஆம் தேதி. இவங்க வீட்டுக்கு 7வது வீட்டுல இருக்கக்கூடிய சுக்கிரன் 8வது வீட்டுக்கு போறாரு. அங்க ஏற்கனவே குரு பகவான் இருக்காரு, அவர் கூட போய் சுக்கிரன் சேர போறாரு. இது இந்த மாசம் 26ஆம் தேதி நடக்கிறது. உங்க ராசியாதிபதி செவ்வாய் 10வது வீட்டுல இருந்து 11வது வீட்டுக்கு வராரு. அது லாபஸ்தானத்துக்கு வராரு. இது இந்த மாசம் 28ஆம் தேதி நடக்கிறது. ஸோ இதெல்லாம் இந்த மாதம் இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள். இந்த சூழ்நிலைகள் 5வது வீட்டுல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைகிறதுனால உங்களுடைய குழந்தைகள் அவங்களுடைய விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்களுக்கு வேண்டிய விஷயங்களை செய்யறதுக்கு இருக்கணும். குழந்தைகள்னால பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் வரலாம். உங்க குழந்தைங்க வண்டி வாகனத்துல போகும்போது ஜாக்கிரதையா போக சொல்லுங்க. ஒரு சில பேருக்கு இந்த குழந்தைகள் பிறப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் தள்ளி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ராசியை சேர்ந்தவங்களுடைய குழந்தைங்க பிறப்புன்றது கொஞ்சம் தள்ளி போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுடைய குழந்தைங்களுடைய வேலை அந்த மாதிரியான விஷயங்களையும் கொஞ்சம் தடைகள் ஏற்படலாம். இந்த ராசி உண்டான வேலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா உங்க ராசியாதிபதி 10வது வீட்டுல இருக்கிறதுனால உங்களுக்கு வேலைகள் இருந்தா கூட இருக்கிறவங்களுடைய இடைஞ்சல், ஏதோ மேல அதிகாரிகளுடைய இடைஞ்சல், இது மாதிரி வேலை பார்க்குற இடங்கள்ல ஒரு சில பிரச்சனைகளையும் நீங்க சந்திக்க வேண்டி வரலாம். இதெல்லாம் உங்களுக்கு தடைகள் மாதிரி தெரியும். அதே மாதிரி உடல்நிலை கோளாறுகள், அடிக்கடி ஜெரிமான கோளாறு வரலாம். இதையும் நீங்க பார்த்துக்க வேண்டியதா இருக்கும். பொதுவா இந்த மாசத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தா கூட இந்த மாச பின்பகுதி இருக்கு இல்லையா, அதுல சனி பகவான் வர 5வது வீட்டில் வக்ரம் அடைஞ்சிடுறாரு. ஸோ முயற்சிகள் குறையும். ஸோ ஒரு விதமான மனசோர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. ஸோ இந்த காலகட்டம் மட்டும் உங்களுக்கு இப்ப எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாத்துக்கும் ரிசல்ட் இந்த வருஷம் 10ஆம் மாசத்துல இருந்து 12ஆம் மாசத்துல கிடைக்கும். ஆனா அது வரைக்கும் நீங்க பொறுமையா இருக்கணும். எல்லாத்தையும் ஒரு சில காலகட்டங்கள் கொஞ்சம் நமக்கு பிரச்சனைகள் வரும்போது பொறுமையா நிதானமா அதை ஹேண்டில் பண்ணோம்னா அதுல இருந்து நம்ம வெளியே வர முடியும். ஆனா நம்மளுடைய தன்னம்பிக்கை, முயற்சி, உழைப்பு இதெல்லாம் வெற்றிக்கு முக்கியமான காரணிகள். ஸோ இதை நம்ம எப்பயுமே விடாம வச்சுக்கணும். உங்களுக்கு 1வது வீட்டுக்கும் அதிபதி அவர் லாபஸ்தானத்துக்கு வர்றது உங்களுக்கு மிக நல்ல ஒரு நல்ல சைன். அது அடுத்த மாசம்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும். தொழில் ரீதியா லாபங்கள் இருக்கும். மனசுல உற்சாகம், சந்தோஷங்கள்லாம் இருக்கும். உங்களோட முயற்சிகள், தைரியம் இதெல்லாம் அடுத்த மாசம் நல்லா இருக்கும். ஸோ இந்த மாசத்தை பொறுத்தவரை உங்க ராசியாதிபதி கேதுவோட இருக்கிறதுனால ஐயோ அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற ஒரு விதமான ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். யாரும் ஃபோன் வந்தா கூட யாரோ என்னவோ பிரச்சனையோன்னு சொல்லி ஒரு பயம், ஒரு அதிர்ச்சி,
ஒரு திகில் இந்த மாதிரி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த மாசத்தை பொறுத்தளவுல உங்களுக்கு கொஞ்சம் டல்லான மாசம் தான் சொல்லணும். ஆனா வந்து நீங்க உங்க ராசியாதிபதி செவ்வாய்ன்றதுனால நீங்க முருகன், வள்ளி தெய்வானை கூட இருக்கக்கூடிய முருகனை நீங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் போய் வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க சஷ்டி விரதம் இருக்கலாம். மாசத்துக்கு 2 சஷ்டி வருது. வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டின்னு. ஸோ இந்த 2 சஷ்டியுமே நீங்க கொஞ்சம் விரதம் மாதிரி இருந்து முருகனுக்கு விளக்கு போட்டு வேண்டிட்டு வந்தீங்கனாலே நிச்சயமா வந்து இந்த காலகட்டங்கள் எல்லாமே மலை போல் சோதனையாகவும் பனி போல் நீங்கிவிடும் சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி உங்களுக்கு எப்படிப்பட்ட சோதனை வந்தாலும் அது வந்து ஈஸியா விலகிடும். ஸோ பொதுவாக வந்து முருகனை வந்து இந்த மாசம் நீங்க வணங்கிட்டீங்கனாலே உங்களுக்கு வாழ்க்கையில எல்லா வகையிலையும் சிறப்பா இருக்கும். பொதுவாக இந்த பதிவுகள் நாம சொல்லும் பொழுது இதெல்லாம் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள தசாபுத்திகளுக்கும் அதனுடைய பலன் 70%, இந்த கோச்சார பலன் 30% தான் பலன் கொடுக்கும். ஆனாலும் சின்ன சின்ன விஷயங்கள்ல இந்த கோச்சார பலன்கள் உங்களுக்கு மிக நல்ல ஒரு ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படின்றதுனால மாச பலன்கள் நம்ம சொல்றோம். அது மாதிரி உங்களுடைய ஜாதகத்தையும் இணைச்சு வச்சு பார்க்கும்போது இதை இன்னும் நீங்க நல்லா புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால உங்களுடைய ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடரோ பக்கத்துல இருக்க ஜோதிடர் கொண்டு போய் காமிச்சிங்க. அப்படி யாரும் இல்லாத பட்சத்துல நீங்க ஜோதிட ஆலோசனைக்கு நீங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். நம்ம வந்து ஆலோசனை பண்ணிட்டு இப்ப இருக்கிற காலம் எப்படி இருக்கு, எப்படி நிதானமா அதுல இருந்து வெளியே வர்றது அப்படின்றதுக்கு நம்ம ஒரு ஆலோசனை பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்க லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள்லாம் ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய எண்ணங்கள் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வந்து இது மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கெல்லாம் ஒரு கேள்விக்கு பதில் சொல்ற மாதிரி நம்ம ஒரு ப்ரோக்ராம் நம்ம ஏற்பாடு பண்ணிட்டு வரோம். அது சீக்கிரமே ஏற்பாடு பண்ணும்பொழுது சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் நம்ம அதை தெரியப்படுத்துவோம். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சீங்கன்னா நான் திரும்ப உங்களை தொடர்பு கொள்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய ராசி என்ன, நட்சத்திரம் என்ன, நான் சொன்ன பலன் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கறது நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நமக்குள்ள ஒரு இன்டராக்ஷன் ஏற்படும். எல்லோருக்கும் என்னோட பணிவான வணக்கங்கள்.